இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். திருமறை தியான நேரத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். உறுதியான கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளங்களை எவ்விதம் அமைப்பது என்பதற்கு திருமறை மாத்திரமே நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறது என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நாம் வாழ்கிற காலங்கள் கடைசி காலங்கள். நாம் வாழ்வினுடைய அல்லது உலகத்தினுடைய முடிவினுடைய விளிம்புகளில் இந்த நாட்களில் நாம் பிரயாணித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். நம்மை சுற்றிலும் நடக்கிற பலவிதமான மாற்றங்கள் அதை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. எங்கே நாம் அசந்திருக்கிறோம் அல்லது இருமாந்து இருக்கிறோம் என்றால் நம்முடைய அனுதின வாழ்வின் அனுபவங்களிலே அல்லது வாழ்வினுடைய தேவைகளிலே அதற்கான அலைச்சல்களிலே நாம் அதிகமாக ஈடுபட்டு விட்டபடியினாலே இவைகள் நமக்கு பெரிதாக தெரிவதில்லை. அதையே நம்முடைய வாழ்க்கையின் பழக்கமாகவும் அதனூடாகவே பயணிக்கவும் நாம் பழகி கொண்டோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் நாம் இதில் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வின் ஜாக்கிரதையை நாம் இழந்துவிடக்கூடாது. எப்படி என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வின் உறுதியான அடித்தளங்களை நான் அமைப்பது? திருமறை அதற்கு காட்டுகிற பாதை என்ன என்பதை வரக்கூடிய சில தொடர்களிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்தில் இருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள வேத பகுதிகள் மலைப்பிரசங்கம் என்று நம்மால் புரிந்து கொள்ளப்படுகிறது. திருமறை அதற்கு அப்படி ஒரு தலைப்பை கொடுக்காவிட்டாலும் நாம் அந்த தலைப்பை அதற்கு கொடுத்திருக்கிறோம். காரணம், இயேசு மலையின் மேல் ஏறினார் என்று மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்தின் ஆரம்ப வசனங்களும் 7ஆம் அதிகாரம் முடிந்து 8ஆம் அதிகாரம் தொடங்கும் போது இயேசு மலையிலிருந்து இறங்கினார் என்று அந்த வேத பகுதி கூறுவதினாலே இடைப்பட்ட இந்த போதனைகள் மலைப்பிரசங்கம் என்று நம்மால் புரிந்து கொள்ளப்படுகிறது. இயேசு பூலோக வாழ்விலே நிறைவேற்றின நீண்ட அருட்செய்திகளிலே இதுவும் ஒன்று. முதல் செய்தியாக இதை நீங்கள் பார்க்கலாம். இன்னொன்றை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரத்தில் இருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள வேத பகுதிகளிலே நீங்கள் கவனிக்கலாம். இந்த வேத பகுதிகள் நம்முடைய உறுதியான கிறிஸ்தவ வாழ்வுக்கான அடித்தளங்களை உண்மையாகவே மிக தெளிவாக நமக்கு போதிக்கிறது. நான் இந்த வேத பகுதியை சமீபத்தில் நான் படித்து கொண்டிருக்கும் போது நான் கவனித்த என்னை சிந்தையை கவர்ந்த ஒரு வார்த்தை என்னவென்றால் பரலோகம் என்கிற வார்த்தை அல்லது பரலோக ராஜ்யம் என்கிற ஒரு வார்த்தை. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்தில் இருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை நீங்கள் கவனிப்பீர்களானால் பரலோகம், பரலோக ராஜ்யம், பரமண்டலம் இப்படி போன்ற வார்த்தைகள் 16 தடவைகள் இடம் பிடிப்பதை நாம் பயன்படுத்துகிற தமிழ் வேதாகமத்தில் நான் கவனிக்க முடிந்தது. பவர் மொழிபெயர்ப்பில் அதை நான் கவனிக்க முடிந்தது. 3 அதிகாரங்களிலே 16 தடவைகள் ஆண்டவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் அதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம். அப்படியானால் கிறிஸ்தவ வாழ்வினுடைய இலக்கு, எப்படி நான் உறுதியான ஒரு கிறிஸ்தவ அடித்தளத்தை அமைக்க முடியும்? இந்த உலகத்தில் நான் வாழ்கிற காலங்களிலே என்னுடைய வாழ்வின் இலக்காக நான் பரலோக ராஜ்யத்தை அல்லது நித்திய வாழ்வை என்னுடைய இலக்காக நான் வைத்து கொள்ள வேண்டும். அந்த இலக்கை நான் வைத்து கொள்ளாமல் இந்த உலகத்திற்கு ஏற்றவாறு ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேனே என்றால் ஒரு நாளும் நான் ஒரு நல்ல அடித்தளத்தை அமைக்க முடியாது. வாழ்கிறது உலகத்தில்தான். உலகத்திலே எனக்கு பலவிதமான தேவைகள் இருக்கிறது,
பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, வாழ்வினுடைய நெருக்கங்கள் இருக்கிறது, இழுப்புகள் இருக்கிறது, ஈர்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இவைகளின் நடுவிலும் கூட அவைகளையெல்லாம் நான் பின்னுக்கு தள்ளி நான் பரலோக ராஜ்யம் என்கிற இலக்கை நான் எனக்கு முன்பாக வைக்க வேண்டும். இந்த 3 அதிகாரங்களை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் ஆண்டவர் பேசின வார்த்தைகளினுடைய சுருக்கத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் இதிலே வாழ்வினுடைய அடிப்படை தேவைகள் நமக்கு வருகிறது, மனித உறவுகள் நமக்கு வருகிறது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் பண்பு நிலைகள் நமக்கு வருகிறது, கடவுளுடனான உறவுகள் என்பது அதில் இடம்பெறுகிறது. இவைகளையெல்லாம் நாம் சீரமைக்கிற ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்தின் வாழ்க்கை. இவைகளை சீரமைத்து தான் பரலோகம் என்கிற இலக்கை நோக்கி நான் நகர வேண்டும். இறை மக்களே, புதிய ஆண்டிலே நாம் பிரவேசித்திருக்கிறோம் என்றால் இந்த ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் சற்று கவனமாக வைத்திருப்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? பரலோகம் என்கிற இலக்கை கொண்ட ஒரு பூலோக வாழ்க்கையை நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு முன்வர வேண்டும். நீங்கள் அதை வேண்டுமானால் அந்த 16 இடங்களையும் வேதாகமத்திலே அந்த 3 அதிகாரங்களிலே கவனித்து பாருங்கள். ஆண்டவர் பயன்படுத்துகிற, அடிக்கடி பயன்படுத்துகிற, அழுத்தம் கொடுக்கிற ஒரு வார்த்தை. இந்த உலகத்திலே நான் வாழும்போதே என்னுடைய நித்திய வாழ்வுக்கான இலக்கை குறித்த ஒரு அழுத்தத்தோடையே நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை அது உணர்த்துகிறது. இரண்டாவதாக, இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது பொதுவாக நான் இந்த 3 அதிகாரங்களையும் சேர்த்து சொல்லுகிறேன். பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கான தகுதியான வாழ்க்கை முறை, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அமைத்து கொண்டால், வாழ்ந்தால் அவன் ஒரு நாளிலே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்பதைத்தான் இந்த 3 அதிகாரங்களும் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். இதைத்தான் சுருக்கமாக 21வது வசனத்திலே 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அப்படியானால் அதுதான் இந்த 3 அதிகாரங்களிலும் பிதாவினுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுகிற வாழ்க்கைக்குத்தான், வாழ்க்கை முறையைத்தான் கடவுள் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? நான் இன்றைக்கு உலகத்திலே வாழ்கிற இந்த வாழ்க்கை முறை பரலோகத்தை சுதந்தரிப்பதற்கான வாழ்க்கை முறையாக அது அமைந்திருக்கிறதா? கிறிஸ்துவின் வாழ்க்கை முறையை அது என்னகத்திலே கொண்டு வந்திருக்கிறதா? நான் அதற்குள் இருக்கிறேனா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். மூன்றாவதாக, பரலோக ராஜ்யத்தை ஒரு மனிதன் இழந்து விடுவதற்கான தடுமாற்றங்கள் என்ன இருக்க முடியும்? இந்த 3 அதிகாரங்களிலும் ஆண்டவர் செய்யும்படியாக சொன்ன விஷயங்களை நான் என் வாழ்க்கையிலே செய்யாமல் போய்விட்டு வெறுமனே ஆண்டவரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைப்பதிலே பிரயோஜனம் ஒன்றுமில்லை. இதைத்தான் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே மத்தேயு குறிப்பிடுகிறார். வெறுமனே ஆண்டவரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைப்பதிலே ஒரு பிரயோஜனம் இல்லை. அவன் ஒரு தடுமாற்றமுடைய மனிதனாக, மதவாதியாகத்தான் இருப்பானே தவிர பரலோக ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்க மாட்டான். இறை மக்களே, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வின் உறுதியான அடித்தளங்களை நீங்கள் அமைக்க வேண்டுமானால் பரலோக ராஜ்யம் என்கிற ஒரு மையத்தை வாழ்க்கையிலே நீங்கள் எப்பொழுதும் மனதிலே வையுங்கள். அதை இலக்காக கொண்ட ஒரு பூலோக வாழ்க்கை, அதற்கு அழுத்தம் கொடுக்கிற ஒரு பூலோக வாழ்க்கை. இரண்டாவதாக, அதை சுதந்தரிப்பதற்கான தகுதியான வாழ்க்கை முறை. மூன்றாவதாக, அந்த பரலோக ராஜ்யத்தை இழந்து விடுவதற்கான தடுமாற்றங்களுக்கு நான் கவனமாயிருத்தல். இந்த 3 காரியங்களையும் நீங்கள் பேணி பாதுகாப்பீர்களானால் அல்லது கவனத்தில் வைத்துக் கொள்வீர்களானால் உறுதியான கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளங்களை தாராளமாக நீங்கள் அமைக்க முடியும்.
வேறு என்ன இந்த காரியங்களிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும்? இந்த 3 குறிப்புகளை எவ்விதமாக நாம் செயல்படுத்த முடியும் என்பதை வரக்கூடிய தியானங்களிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம்மை ஆளுகை செய்யட்டும், வழி நடத்தட்டும். ஆமென்.